ஏதோ வலி மாத்திரை ஒரு வருஷமாக தொடர்ந்து சாப்பிட்டாரு நண்பர். இப்போ கிட்னிக்கு போகக்கூடிய நரம்பு சுருக்கம் விழுந்திருக்கு அப்படின்னா, சுருக்கம் விழுந்திருக்கு நீங்கள் யார் கண்டுபிடிச்சா? கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை. அங்கே சுருக்கம், நரம்பில் சுருக்கம் இருக்குன்னு, ரத்த குழாயில் சுருக்கம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதில் வெஸ்குலர் டாப்லர்லாம் பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கும். அந்த NSAIDங்கிற நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் ட்ரக்ஸு, அதாவது அசிக்ளோஃபெனாக்கு, டைக்ளோஃபெனாக்கு, அந்த ஃபெனாக்குன்னு வருது இல்லை, இது எல்லாமே அந்த மாதிரி கிட்னியை பாதிக்கக்கூடிய மருந்துகள். இதை ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுங்க இந்த மாத்திரைன்னு சொல்லுவாங்க டாக்டர். ஆனால் இது நல்லா இருக்க, இது போட்டால் எனக்கு வலி போயிடுது அப்படின்னு சொல்லி வருஷக்கணக்கில் சாப்பிட்றது. கிட்னி என்னத்துக்காகும்? கிட்னி சட்னி ஆயிரும். பிறகு டாக்டரை போய் குறை சொல்கிறது, நீங்கள் எழுதி கொடுத்த மாத்திரை தானே சாப்பிட்டேன்னு. எந்தெந்த மாத்திரை எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணுன்னு இருக்குது, அந்த விதிமுறைப்படி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு அவசரத்துக்கு தான் அந்த மாத்திரை. நீங்கள் சில அவசர மருந்துகள் எந்த நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்படி அவருக்கு அந்த NSAID சாப்பிட்டதுனாலையும் கிட்னி பாதிப்பு வந்திருக்கலாம். டயபெட்டிக் அப்படின்னா, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கிட்னியில் உள்ள இரத்த குழாயெல்லாம் பழுதாகி சீக்கிரம் கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். நான் சொன்னேன், இரத்த குழாய்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய வியாதி சர்க்கரை வியாதி. ஏன்னா ரத்தம் ஓடுறதுக்கு தான் அந்த டிசைன் பண்ணி அந்த பைப் போட்டிருக்கு. அதுக்குள்ளே சர்க்கரை தண்ணியை விட்டால் என்னத்துக்காகும்? நீங்கள் ஒரு பைப்புனா அதுக்குரிய நடைமுறைப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும். இதில் தண்ணி போகலாம் அப்படின்னு ஒரு பைப்புக்குள்ளே கண்ட கழுதையெல்லாம் விட்டால் சர்க்கரை அளவு 300 400 வச்சுக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் கட்டு போகும். அதுவும் அங்கே போகிற அந்த குளாமர்லெஸ்ங்கிற அந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு சின்ன இரத்த குழாய் போய் சுற்றி வரும். அதை அங்கேருந்து ஃபில்டர் பண்ணும். அதை மீதி உள்ள அந்த கழிவுகள்லாம் கழிஞ்சு போயிடும். அதில் மீதி இருக்கிற ரத்தத்தை அடுத்த அந்த பக்கம் இது அஃபரண்ட் ஆர்ட்ரி இஃபரண்ட் ஆர்ட்ரின்னு திரும்ப எடுத்து திரும்ப நம்ம ரத்தத்தில் வந்துடும். அதெல்லாம் மைன்யூட்டான இரத்த குழாய்கள். அந்த இரத்த குழாய்க்குள்ளே பழுதாயிட்டுனா குளாமர்லஸ் ஃபங்க்ஷன் போயிடும். 1 லட்சம், நம்மளாம் லட்சாதிபதிகள், எல்லாருக்கும் ஒவ்வொரு 1 லட்சம் யூனிட்டோடு தான் பிறக்கிறோம். ஆனால் நாட்கள் போக போக இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, கிருமி தொட்டு ஆனாலும் சரி, சர்க்கரை நோயிலையும் அந்த ஃபங்க்ஷன் யூனிட் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது உப்பு சத்து கூடிடும். அதனால் இது அதனால இருக்கலாம், எது அந்த மாத்திரையினாலே இருக்கலாம், சர்க்கரை நோயினாலே இருக்கலாம். சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையிலையும் சீக்கிரம் கிட்னி கெட்டு போகும். கிட்னி கெட்டு போச்சுன்னு பார்த்தோன்னா காலில் நரம்பு பாதிப்பு இருக்கும். அதனால் அங்கேயுமே புண்ணு ஆறாது, மதப்பு இருக்கும், மரக்கட்டை மாதிரி ஆகிடும், சுண்ணி குத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த 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 நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதுங்கிறதுக்கு அறிகுறி. முதல்ல சுண்ணி குத்தி பார்க்கும். பாப்பா கால் என்ன கடிச்சிட்டு போலியே, குத்திட்டு போலின்னு பாப்பா ஒன்றும் இருக்காது. அப்போ நரம்பு பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் சர்க்கரையை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்காக வைக்கலை அப்படின்னா அப்படியே காலப்போக்கில் என்ன ஆகும்? மரக்கட்டை மாதிரி ஆகிடும், ஒன்றுமே உணரே இருக்காது. அது ஒரு சந்தோஷமான காரியம்தான். வலி போயிடுச்சு அவ்வளோதான். ஆனால் இன்னொரு பிரச்சனை வந்துடுச்சே, என்ன குத்தினாலும் தெரியாத மூத்தவளுக்கு. ஆனால் சின்ன ஒரு ஸ்டாப்லர் பின்ன கழட்டி வீட்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க, அது குத்திருக்கோம், அது உள்ளுக்குள்ளே குத்தி உள்ளே போயிருக்கோம். உள்ளே போய் நல்லா சலம் வச்சு அப்படி நடந்துக்கிட்டே போகும்போது வெறுங்காலில் நடந்தீங்கன்னா அங்கே பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். என்னது இதில் ஒரு மாதிரி சிவப்பாக குங்குமம் மாதிரி வச்சது யார் அப்படின்னு ஐயோ காலை பார்த்தா தெரியும், அங்கே உள்ள வரைக்கும் போயிருக்கும். இப்படி தான் மரக்கட்டை மாதிரி காலை ஆயிடுது. காலை சர்க்கரை நோயாளிகள் மதப்பு வந்துட்டுனா கண்ணை விட முக்கியமாக பார்க்கணும். கண்ணை விட பாதுகாப்பாக பார்த்தா தான் பிழைச்சான். இல்லைன்னா காலில் வந்தோன்னா அவ்வளோதான், அதோடு அலைய வேண்டிதான். அது விரலில் வந்தால் விரல் போயிடும். அது இன்னும் நெக்லெக்ட் பண்ணனா உள்ள வரைக்கும் போயிடும். அது சொல்ல வேண்டாம். அந்த பாதிப்பு ரொம்ப நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனைன்னு போவீங்க, டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்துடலான்னு போவீங்க. இது அட்மிஷன் போடணும், ஒரு 4 நாளைக்கு மருந்து நரம்பில் போடணும் பாரு, சரி எவ்வளோ செலவாகும், ஒரு 10,000 ரூபா ஆகுமா அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணிவிட்டு வச்சுப்பீங்க. 10,000 ரூபாய்க்கு அந்த மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள வரைக்கும் பிடிச்சிடும். அப்போ இதுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு சலம் இருக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வாஷ் கொடுத்து எடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ண தான் ஆறும் அப்படின்னு போவீங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் போய் ஒரு 50,000 ரூபா செலவாகும். பிறகு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு முன்னானது திரும்பவும் காய்ச்சல் குளிர் வந்துடுது அப்படின்னு உள்ள வரைக்கும் பரவி இருக்கும். அது முழங்காலுக்கு கீழே காலை எடுக்கணும்பாங்க, அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவாகும். அப்புறம் டாப்லர் பார்ப்பாங்க, அது முட்டு வரைக்கும் பாதிச்சிருக்கு, முட்டுக்கு கீழே வரைக்கும் எடுக்கணுமேம்பாங்க. இப்படி தான். அதனால் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கும். என்ன செலவாகும்னு சொல்லவே முடியாது. சின்ன முள் குத்திருச்சுன்னு போச்சு, டாக்டர் தானே நோண்டி விட்டார், அப்படி தான் சொல்லுவான். டாக்டர் நோண்டி தான் பெருசாகிக்கிட்டார்.
அது விட்டு ஒரு மருந்து கட்டியிருந்தால் ஆறி இருக்கும். அந்த ஆள் போய் நோண்டி அதை எடுத்து வம்பாக்கி காலே போச்சு. அப்படி தான் சொல்லுவான். அவன் சக்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது எந்த பேருக்கு தெரியும்? மூல காரணம் சக்கரை கட்டுப்பாடு இல்லைன்னா மருந்து என்ன மருந்து போட்டாலும் கேட்காது. அது பாட்டில் அது கிருமிகள்லாம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா சர்க்கரை இருக்குல்ல அதுக்கு. அதனால் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதனால தான் இவருக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கணும். அதோடு சேர்ந்து இந்த வலி மாத்திரையும் சேர்த்துக்கிட்டோன்னா ஒருத்தையும் அடிக்க வரான்னா நீங்கள் இப்படி தட்டுத்துக்கலாம். இங்கே ஒருத்தையும் அங்கே ஒருத்தையும் அடித்தானா எங்கே தாங்க குனிஞ்சிக்க வேண்டி தான் அடிக்கணும் அடிச்சுட்டு போட்டு அப்படி தான் மாட்டிக்கிறது. அதனால் ரெண்டுமே மோசம். சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவருக்கும் மோசம், கிட்னியை பாதிக்கும். இந்த ரெண்டு தான் முக்கியமானது. ரெண்டுமே கிட்னியை பாதிக்கிறது. சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. வலி மாத்திரைகள் சும்மா பரிந்துரை இல்லாமல் போடுறது. சில வலி மாத்திரைகள் ப்ரூவ் பண்ண மருந்துகள் அது கொஞ்சம் வலி கொஞ்சம் குறையாக கேட்கும், அவ்வளோதானே. வலி வந்து அவ்வளோ போயிடணுமா, கம்ப்ளீட்டாக போயிடணுமா அப்படின்னா போயிடணும். கம்ப்ளீட்டாக வலி போகணுன்னா போயிட வேண்டியதான். கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பழைய வண்டின்னா கொஞ்சம் ஓட்ட வண்டின்னா கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கடான்னு தான் ஓடும். எனக்கு முட்டு வலி இன்னும் கம்ப்ளீட்டாக போகலையேன்னு கொஞ்சம் இருக்குதே. கொஞ்சம் போல் இருக்குது, இன்னும் நடக்கிறல்லப்பா, சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதானே. எனக்கு கொஞ்சம் இருக்குதே, அதுவும் போயிடணுன்னா எங்கே போகிறது? அதெல்லாம் போகாது. தேய்மானத்தினால் வர்ற வலியெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சந்தோஷமாக ஏற்றுக்கணும். கொஞ்சம் நம்ம நடைமுறைகளெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். அப்படி கொண்டு போகணும்.